பொள்ளாச்சியில் மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையம் சார்பில் புற்றுநோய் சிகிச்சை பற்றி ஒருநாள் கருத்தரங்கு. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்றனர். பொள்ளாச்சியில் உள்ள மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையம் மற்றும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பொள்ளாச்சி மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் வளாகத்தில் புற்றுநோய் சிகிச்சை பற்றிய ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் மகாலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ராகவேந்திர ராவ் பேசும்போது, மத்திய அரசும் மிராக்கல் ஒருங்கிணைந்த மருத்துவ மையம் இணைந்து புற்றுநோய் குணப்படுத்துவதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இதற்கான ஒப்பந்தம் நிகழ்ச்சியில் கையெழுத்தானதாக தெரிவித்தார். மேலும் மிராக்கல் மையத்தில் நடைபெற்று வரும் புற்றுநோய் சிகிச்சை பற்றி விவாதித்ததோடு மருத்துவமனையில் அனைத்து விவாத புற்றுநோய்களையும் எவ்வித பக்கவிளைவும் இன்றி குணப்படுத்தும் முறைகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் விளக்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மிராக்கல் மேலாளர் ரமேஷ்குமார் மற்றும் கல்வி நிறுவனங்களின் மக்கள் தொடர்பு அலுவலர் நாகராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 6 வருடங்களாக இங்கே மிராக்கல் கிளினிக் நடத்திட்டு வர்றோம். இதில் நிறையா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு குணப்படுத்தின ஒரு காட்சியை காண முடியுது. பார்க்கும்பொழுது இப்போ இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸில் ஒரு 3 பேப்பர்ஸ் இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இதை நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கொலாபரேட்டிவ் ரிசர்ச் பண்ணணும். எந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, இதில் எப்படி இம்பேக்ட் வருதுன்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டாக்டர் ராகவேந்திர வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு MOU போட்டு இந்த ரிசர்ச் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து இதை எப்படி பண்ணலான்னு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். நிச்சயமாக இது வரும்பொழுது எப்படி நம்ம புற்றுநோயை குணப்படுத்த முடியும், என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு நம்ம பண்ணலாங்கிறதுக்கு இப்போ ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். அதாவதுங்க, கேன்சருக்கு காரணங்கிறது நிறையா இருக்குது. அதாவது நாங்கள் மெயினாக இப்போ எங்களுடைய இது எப்படின்னாங்க, இதை மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறோம். மற்றவங்கெல்லாம் அதிகமாக ஜெனட்டிக்ங்கிறாங்க, அதாவது நம்ம ஜீன்ஸ்னால வருதுங்கிறாங்க. நம்ம கிளினிக்கில் ஜீன்ஸ்னால இல்லை, மெட்டபாலிக்ங்கிறது, அதாவது எனக்கு பிளட் ப்ரெஷரு, டயபெட்டிஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கேன்சரும். அதனால் கேன்சரை நீங்கள் பிளட் ப்ரெஷரோ டயபெட்டிஸோ நம்ம பயப்படுறதில்ல. அது ஏதோ மருந்து சாப்பிட்றோம், டயட் இருந்தோம்னா சரியாக போகுதுங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும். அதே மாதிரி ஒரு எதாச்சுன மாதிரி ஒரு இதில் நிச்சயமாக கேன்சருமே நீங்கள் சரியான மருந்து சாப்பிட்டு டயட் கரெக்டாக இருந்தோம்னா அதை நம்ம குணப்படுத்த முடியுங்கிறது தான் எங்களுடைய வாதம். அந்த வாதம் இப்போ 3-4 இன்டர்நேஷ்னல் பேப்பரில் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. அதனால் இது மெயினாக உங்களுக்கு நம்ம டயட்டு, நம்ம டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பொல்யூஷன், இதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். Thank you.